பகல் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தான் தற்போது இந்தியா மட்டுமல்ல, அண்டை நாடுகள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஒரு பேச்சு பொருளாக மாறியுள்ளது. ஒரு தீவிரவாத இயக்கத்தின் கோழைத்தனமான ஒரு தாக்குதலால் 26 பேர் உயிரிழந்தனர். இந்தியர்கள் இதில் 24 பேர் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோழைத்தனமான தாக்குதலுக்கு இந்தியா பயங்கர கண்டனத்தை தெரிவித்ததுடன் உலக நாடுகளும் பல்வேறு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3:30 மணி அளவில் இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் பகல்காம் என்ற பகுதியில், சுற்றுலா தலமாக விளங்கும் அந்த பகுதியில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அங்கு தனது குடும்பத்துடன் சுற்றுலா தலத்தில் இன்பமாக இருந்தனர். ஆனால் அந்த நேரத்தில் தான் அந்த கோழைத்தனமான ஒரு தாக்குதலை மேற்கொண்ட தீவிரவாதிகள் 4 பேர் கொண்ட குழுவினர் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். ஆண்களை குறிவைத்து அவர்களின் பெயர்கள் கேட்டு ஒரு தாக்குதலை நடத்தி 26 பேரை சுட்டுக் கொண்டுள்ளனர். இதில் பாதிக்கப்பட்ட பல தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களை சேர்ந்தவர்களும் இதில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் சவுதி அரேபியாவுக்கு சென்றிருந்த பிரதமர் மோடி உடனடியாக இந்தியா திரும்பி விமான நிலையத்திலேயே அவசர ஆலோசனை நடத்தினார். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் உடனடியாக பகல்காம் சென்று அங்குள்ள என்னென்ன நடந்தது என்று அங்குள்ள அதிகாரிகளிடம் கேட்டு உடனடியாக பாதுகாப்பை அதிகரிக்க செய்தார். இது தொடர்பாக பல்வேறு கண்டனங்கள் எழுந்த நிலையில் மத்திய அமைச்சரவை பாதுகாப்பு துறைக்கான மத்திய அமைச்சரவை நேற்று கூடி ஒரு ஆலோசனை நடத்தியது. அதில் இந்தியா பாகிஸ்தானுக்கான ஒரு பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது மட்டுமின்றி பல்வேறு நிபந்தனைகள், பல்வேறு அதிரடி உத்தரவுகளை மத்திய அரசு நேற்று வெளியிட்டுள்ளது. அதன்படி பார்க்கப்பட்டோமானால், பாகிஸ்தான் உடனான இந்த பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அட்டாரி வாகா எல்லையை உடனடியாக மூடப்படுவது என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு நேற்று தீர்மானம் நிறைவேற்றி ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும். டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் செயல்படும் பாதுகாப்பு ஆலோசனை அதிகாரிகள் ஒரு வாரத்திற்குள், அதாவது மே 1ஆம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் என்ற ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். அது மட்டுமின்றி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக செயல்படும் பாகிஸ்தான் நம்ப தகுந்த வகையில் இல்லாததால் அவர்களுடனான அந்த சிந்து நதிநீர் பகிர்வு முக்கியமான ஒரு ஒப்பந்தம். இது இந்தியா பாகிஸ்தானுக்கான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்தியாவுக்கு வரும் பாகிஸ்தானியர்களுக்கு எந்த வகையிலும் அனுமதி கிடையாது. அதே போல் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதே போன்று இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் அதிகாரிகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பாகிஸ்தான் உள்ள இந்திய அதிகாரிகள் உடனடியாக தாயகம் திரும்புமாறும் அழைப்பு விடுத்துள்ளனர். இது போன்ற ஒரு பல்வேறு நடவடிக்கை எடுத்துள்ளதால் பாகிஸ்தான் அல்லது அந்த தீவிரவாத குழுக்களின் மீது அதிரடி தாக்குதலை மேற்கொள்ளலாம். அதிரடி தாக்குதலுக்கு முப்படைகளும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் ஒரு அதிரடி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நாட்டின் ஆங்காங்கே இருக்கும் விமானப்படை தளங்களில் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு திசையில்தான் தற்போது இந்தியா பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமின்றி பாகிஸ்தான் உடனான எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் ராஜாங்க ரீதியில் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்பார்கள். அதில் பகல்காம் தீவிரவாத தாக்குதல், அதாவது பயங்கரவாத தாக்குதல் என்ன நடந்தது, எப்படி நடந்தது என அனைத்து கட்சிகளுக்கும் மூத்த அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் எடுத்து கூறுவார்கள். இதனைத் தொடர்ந்து மேலும் எடுக்கப்பட வேண்டிய இந்திய ராணுவம் தரப்பில் எடுக்கப்பட வேண்டிய ஆலோசனைகள் குறித்து அனைத்து கட்சிகளுடன் கேட்பார்கள். அதன் பின் மற்றொரு முடிவு எடுக்கப்படும். இது போன்ற ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டிய தருணத்தில் நமது அரசு இருப்பதால் என்ன வேணாலும் நடக்கலாம் வரும் சில நாட்களில். அதாவது மே 1ஆம் தேதிக்குள் இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்கள், தூதரக அதிகாரிகள் அனைவரும் வெளியேற வேண்டும் என அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் என்ன நடக்கலாம், எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் தான் தற்போது மத்திய அரசின் செயல்பாடு இருக்கிறது. பானு.